Hi, hello and welcome to my channel Charulata Accounts. இன்னைக்கு நம்ம 12th காமர்ஸுக்கான ரிவிஷன் போயிட்டுருக்கு 2 marks 3 marks and 5 marks. இன்னைக்கு யூனிட் 8 சாப்டர் 21 The Sale of Goods Act 1930 லெசனை பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க ரெடியூஸ்டு சிலபஸ் பிரகாரம் உள்ள 2 marks என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ்? கான்ட்ராக்ட் அப்படின்னாலே தெரியும், இட் இஸ் அன் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்படி, வாட் டு யூ மீன் பை அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு இதை இன்னொரு கொஷினாக கேட்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர்னா, when a seller transfers or if he agrees to transfer the ownership of the property to the buyer for a price, it is known as contract of sale of goods. Okay, the seller agrees transfer பண்ணுறதுக்கும் இல்லைனா if he agrees to transfer the property of the goods to the buyer for a price, அந்த விலை இருக்கணும், விலைக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு செல்லர் ஒத்துக்கிட்டார்னா that is said to be contract of sale of goods. Next question, list down the essential elements of the contract of sale. இந்த சேல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது விற்கிறது அப்படின்னு. விற்கிறதுனா யாருக்கோ ஒருத்தருக்கு நீ விற்க போகிற, அப்போ அவர் வந்து பையர். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னா என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கணும் செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து 2 parties இருக்கணும். அதாவது ஒன் ஷுட் பி த செல்லர் அண்ட் அனதர் ஒன் ஷுட் பி த பையர். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது முக்கியம். அதாவது செல்லர் ஷுட் அக்ரி டு ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் கூட்ஸ் ஆர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் ஹிஸ் ஓனர்ஷிப் டு த பையர். அது ஒரு முக்கியமான எலமெண்ட். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கணும். ஓகே, கூட்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எனி மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக்காக இருக்கலாம், ஷேராக இருக்கலாம். ஓகே, but it should not be money or actionable claims or immovable properties. அதெல்லாம் நம்ம கூட்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ when he agrees to sell, it should be fixed for some price. So these are the essential elements of contract of sale. This is very important question. Kindly read this. Okay, what are the essential elements of contract of sale? 2 parties, transfer of property, goods and price. நெக்ஸ்ட் அடுத்த கொஷினே பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மென் பை கூட்ஸ்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். கூட்ஸ்னா ஆல் கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக்ஸு, ஷேர்ஸு, க்ரோயிங் க்ராப்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது இன்டான்ஜிபிளாக இருக்கிற இந்த குட்வில், ட்ரேட்மார்க்ஸ், காப்பி ரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ், இது எல்லாமும் நம்ம கூட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் கண்டீஜென்ட் கூட்ஸ்? கண்டீஜென்ட் கூட்ஸ்னால் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபியூச்சர் கூட்ஸ். ஓகே, இது என்னன்னா, இட் இஸ் சோல்டு பை த செல்லர் டு த பையர் தான், but it will depend upon certain event. அது வந்து which may happen or may not happen. See, for example, A agrees to sell a tab to B provided if he gets from C. அப்போது இந்த இடத்துல அந்த டேப் வந்து ஒரு கண்டீஜென்ட் குட். அதாவது ஏ எப்போ செல் பண்ணுவார் அப்படின்னா சி கிட்டேருந்து அவருக்கு வந்தால் மட்டும்தான் செல் பண்ணுவேன்னு சொல்கிறது. அதாவது ஃப்யூச்சரில் தான், அதாவது ஒரு கண்டிஷன், ஒரு ஈவெண்ட் நடக்கிறத பொறுத்து அந்த கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா that is said to be the contingent goods. So contingent goods are the goods the acquisition of which by the seller depends upon a contingency. Contingency na event, happening of any event. Contingent goods are a part of future goods. Next question, what do you understand by warranty? வாரண்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் and which is supportive to the main purpose of the contract, and இது வந்து it is a subsidiary or that is secondary importance to the contract. So warranty represents a requirement which is collateral to the main purpose of the contract. It is secondary importance of the contract. Next 3 marks பார்த்தீங்கன்னா, explain the meaning of agreement to sell. செல் அப்படிங்கிறதுக்கும் அக்ரிமெண்ட் டு செல் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னா இந்த ஓனர்ஷிப் ஆஃப் த கூட்ஸ் ஹேஸ் டு பாஸ் டு அட் அ ஃப்யூச்சர் டைம். அது ஃப்யூச்சர் டைம், இமீடியட்டாக கிடையாது, ஃப்யூச்சரில். த டேர்ம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன்க்ளூட்ஸ் போத் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். இஃப் த ப்ராப்பர்ட்டி இன் த கூட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இமீடியட் டு த பையர்னா இட் இஸ் கால்டு சேல். ஆனால் on the other hand, if the transfer of the property takes place at a future date or at the fulfillment of the certain condition, it is called as agreement to sell. Okay, சேலுக்கும் அக்ரிமெண்ட்டு உள்ள செல்லுக்கும் டிஃப்ரென்ஸ் சரிதா. இமீடியட்டாக transfer of the goods and the payment of money occurs அப்படின்னா it is said to be a sale.
பட் ஏதாவது ஒரு கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டை போட்டாங்கன்னா that is said to be agreement to sell. Okay, next question, discuss in detail about the existing goods. அதாவது existing goodsனா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. existing goods are those owned or possessed by the seller at the time of contract of sale. அதாவது செல்லர் வச்சிருப்பாரு at the time of the contract of sale or refer to sale by the agent or by the pledger. Existing goods may be it may be classified into three: specific goods, ascertained goods and unascertained goods. இது பற்றி நம்ம ஒரு லாங் ஆன்சரில் படிப்போம். ஓகே, ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்னால் என்னென்னா இட் denotes a goods selected and agreed upon at the time of contract of sale. Ascertained goodsனால் it is similar to the specific goods தான். Unascertained goods அப்படின்னா என்னென்னா which are not identified, that is not selected at the agreed upon the time of the contract of sale is said to be unascertained goods. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா discuss the implied conditions and warranties in the sale of goods contract. implied அப்படின்னா என்னென்னா மறைமுகமாக உணர்த்தப்படுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா implied அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு மண்டே டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சாட்டர்டே சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இம்ப்ளைடு நாளைக்கு சண்டே, இட் இஸ் அ ஹாலிடே அப்படிங்கிறது மறைமுகமாக உணர்த்தப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, நாளைக்கு டெஸ்ட்டுமா அப்படின்னா சண்டே லீவுனா அப்போ என்ன மண்டே உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இட் இஸ் இம்ப்ளைட். அதுதான் இம்ப்ளைடுங்கிறதுக்கான மீனிங். ஸோ இதில் இம்ப்ளைடு கண்டிஷன் வாரண்டிஸ் ஒரு சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் கான்ட்ராக்டில் என்னெல்லாம் இம்ப்ளைடு கண்டிஷன்ஸ் அண்ட் இம்ப்ளைடு வாரண்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு in every contract of sale there are certain express and implied conditions and warranties. First implied conditions பார்த்தீங்கன்னா conditions as to title. In case of sale ஆயிருந்ததுன்னா buyer can assume the seller has a right to sell the goods. ஆமாவா இல்லையா? அடுத்தது conditions as to description. In contract of sale by description there is an implied condition that goods supplied should agree with the description made by the seller. Okay, next வந்து sale by sample. When the goods are sold by showing the samples by the seller, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாத்தோ இல்லை மெடிசனோ, the bulk of the goods supplied by the seller should be similar to the samples shown. பல்காக ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா நீ கொடுக்குற சாம்பிள், இப்போ ஒரு மூட்டை அரிசி வாங்குறாங்க அப்படின்னா நீ 1 கிலோ அரிசி நீ சாம்பிளாக கொடுக்குறன்னா அதை மேட்ச் பண்ணணும். இட் இஸ் செட் டு பி சேல் பை சாம்பிள். இட் இஸ் அண்டர்ஸ்டுட் அந்த 1 கிலோ அரிசி அந்த 25 கிலோ அரிசிக்குள்ள சாம்பிள் தான் அப்படிங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். தட் இஸ் இம்ப்ளைடு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இம்ப்ளைடு வாரண்டிஸ் என்னென்னா குவைட் பொசஷன், ஃப்ரீ ஃப்ரம் எனி என்கம்ப்ரன்சஸ், வாரண்டி இன் கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கூட்ஸ். ஸோ குவைட் பொசஷன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட், நீ சேல் பண்ணுறன்னா யூ ஹாவ் த ஓனர்ஷிப் ஆஃப் தட் கூட்ஸ். ஓகே, இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஃப்ரீ ஃப்ரம் எனி என்கம்ப்ரன்சஸ் அப்படின்னா the goods bought must not have any change or any obstruction on the right in favor of third party. Okay, if the buyer's possession is disturbed அப்படின்னா he is entitled to claim for the damages. ஸோ அந்த பையருக்கு வந்து ஏதாவது தடங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னா the seller has to claim, he has the என்ன சொல்கிறது, அவர் தான் அது சரி பண்ணி கொடுக்கணும். இட் இஸ் இம்ப்ளைட். ஓகே, வாரண்டி இன் கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கூட்ஸ் அப்படின்னா the seller knows the goods sold by him are dangerous or likely to be dangerous but the buyer does not know the dangers. ஸோ இது வந்து வாரண்டி ரிகார்டிங் த கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் கூட்ஸ். அப்புறம் இதில் ஒரு லாங் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இது நம்ம வந்து ஒரு 2 மார்க்ஸில் படித்ததை நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 2 பார்ட்டிஸ் ஏற்கனவே சொன்ன கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இன்வால்வ்ஸ் 2 பார்ட்டிஸ். அது யார்? செல்லர் அண்ட் பையர். பையர் அண்ட் செல்லர் ஷுட் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸாக இருக்கணும். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒன்ஸ் சேல் அப்படின்னு வந்துட்டாலே என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டி வந்து ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த செல்லர் டு த பையர். ஓகே, ஸோ டு கான்ஸ்டியூட் அ சேல் the seller must transfer or agree to transfer the ownership in the goods to the buyer. A simple transfer of possession does not amount to sale. Okay, next goods அப்படின்னா நம்ம படிச்சிட்டோம் இது 2 மார்க்ஸில், அதையே அப்படியே எழுதலாம். எதெல்லாம் கூட்ஸு எதெல்லாம் நாட் கூட்ஸ்ன்னு சொல்ல தேவையில்ல. எதெல்லாம் கூட்ஸ் அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஸ்டாக்கு, ஷேர்ஸு,
அதை தவிர்த்து இன்டான்ஜிபிளாக இருக்கிற குட்வில், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ், பேட்டன் ரைட்ஸ் இதெல்லாமும் நம்ம என்ன சொல்வோம்னா கூட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது ப்ரைஸ். எப்போவுமே கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னாலே அது வந்து இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃபார் த ப்ரைஸ். ஓகே, த மானிட்டரி கன்சிடரேஷன் ஃபார் த கூட்ஸ் சோல்ட் இஸ் கால்ட் ப்ரைஸ். இஃப் கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு ஃபார் கூட்ஸ் it is only a barter and not a sale. Okay, next last point includes both and sale and agreement to sell. So contract of sale அப்படினும் போது இது வந்து sale and agreement to sell. If the property in goods transferred immediately to the buyer na it is sale. If it is transferred at the future date or time or after fulfilling the certain conditions அப்படினா it is said to be agreement to sell. And the next question is distinction between sale and agreement to sale. சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு சேலுக்கும் என்ன வித்தியாசம்? ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இந்த கூட்ஸ் பாசஸ் ஃப்ரம் த செல்லர் டு த பையர் இமீடியட்லி in the case of sale. But agreement to sale property in the goods has to pass in future time or after fulfilling the certain conditions. இது நடந்ததுன்னா நான் உனக்கு தரேன், இவங்ககிட்டேருந்து வந்துச்சுன்னா உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிஷன் ஈவெண்ட் விச் மே ஆர் மே நாட் ஹேப்பன். தட் இஸ் செட் டு பி அக்ரிமெண்ட் டு சேல். அடுத்தது நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்னு பார்த்தீங்கன்னா சேலில் வந்து இட் இஸ் எக்ஸிக்யூட்டட், முடிஞ்சு போச்சு. ஆனால் அக்ரிமெண்ட் டு செல்லில் இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், இனிமே தான் நடக்க போகுது. ரிஸ்க் ஆஃப் லாஸ்ன்னு போது சேலை பொறுத்த வரைக்கும் when the goods are sold under the contract of sale or destroyed அப்படின்னா the loss fails fully on the buyer. Whereas in the agreement to sale when the goods under the agreement to sell destroy ஆயிடுச்சு அப்படின்னா loss will fall on the seller. Consequences of violating the contract. கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட்டை நீ வயலேட் பண்ணேன்னா அதோட கான்சிக்வன்சஸ் இன் சேல் அப்படின்னா வேர் த பையர் ஃபெயில்ஸ் டு பே த ப்ரைஸ் த செல்லர் கேனாட் சீஸ் த கூட்ஸ். பையர் வந்து பே பண்ணலை கூட்ஸுக்கு அப்படின்னு சொன்னால் த செல்லர் வில் நாட் பி ஏபிள் டு கெட் த கூட்ஸ் பேக். பட் where the buyer violates the contracts அப்படின்னா the seller can repossess the goods from the buyer. ஏன்னா அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க, இன்னும் அவன் கொடுக்கல அப்படின்னா அந்த கூட்ஸை அவன் டெலிவரி பண்ணாமலேயே ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லை டெலிவரி பண்ண கூட்ஸை சீஸ் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது இன் கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு சேல். ஆனால் சேல் அப்படிங்கும்போது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நம்ம கொடுக்கலனா கூட நீ என்ன பண்ண முடியாது, கூட்ஸை நீ திரும்பவும் பெற முடியாது. ஓகே, இன்சால்வன்சி ஆஃப் செல்லர். If the seller becomes insolvent before delivering the goods to the buyer, the buyer can claim the delivery of the goods from the assignee. Suppose sale பண்ணியிருக்காங்க, முடிஞ்சிருச்சு, ப்ரைஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் செல்லர் சப்போஸ் இஃப் he becomes insolvent அப்படின்னா பையர் என்ன பண்ணலாம், அவர் முடிச்சுட்டாரு, ப்ரைஸை பே பண்ணிட்டாரு, கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, பையர் என்ன பண்ணலாம், செல்லர்கிட்ட உள்ள யாராவது அசைன் பண்ணியிருக்கவங்க கிட்டேருந்து கூட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இன்கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு செல் அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து கான்ட்ராக்ட் முடியல, அதனால் என்ன பண்ண முடியாது, பையர் வந்து செல்லர்கிட்ட போய் கிளைம் பண்ண முடியாது. அண்ட் தென் த லாஸ்ட் கொஷின் இஸ் கிளாசிஃபை த கூட்ஸ் அண்டர் த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். இது நம்ம அந்த 2 மார்க்ஸில் படித்தோம் இல்லையா, எக்ஸிஸ்டிங் கூட்ஸு, அதே அப்படியே நம்ம அப்புறம் ஃபியூச்சர் கூட்ஸ் அப்படின்னா தீஸ் ஆர் த கூட்ஸ் விச் அ செல்லர் டஸ் நாட் பொசஸ் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் பட் விச் வில் பி ப்ரொடியூஸ்ட் பை ஹிம் ஆஃப்டர் என்ட்ரிங் இன் டு த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். அண்ட் கண்டிஜன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹேப்பனிங் ஆஃப் எனி ஈவெண்ட். இது எல்லாமே நம்ம 3 மார்க்ஸில் படித்தது தான், அதை அப்படியே நம்ம எலாபரேட் பண்ணி எழுதினா போகிறோம். ஓகே, திஸ் இஸ் 3rd கொஷின் ஃபார் த லாங் ஆன்சர். அடுத்தது ஃபைனல் கொஷின் வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மீனிங் இட் இஸ் ஸ்டிப்புலேஷன் விச் இஸ் எசென்ஷியல் டு த மெயின் பர்பஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இது வந்து என்னென்னா கண்டிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நெசசரி அண்ட் இட் இஸ் த மெயின் பர்பஸ் ஃபார் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். வேரஸ் இது வந்து வாரண்டி அப்படிங்கிறது விச் இஸ் செகண்டரி, இட் இஸ் சப்சிடரி. ஓகே, ஃபார் த மெயின் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். சிக்னிஃபிகன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இஸ் ஸோ எசென்ஷியல் டு த கான்ட்ராக்ட் தட் த பிரேக்கிங் ஆஃப் விச் கேன்சல்ஸ் அவுட் த கான்ட்ராக்ட். கண்டிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் பிரேக்கிங் த கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது பிரேக்கிங் விச் த கேன்சல்ஸ் அவுட் த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணுற அளவுக்கு போயிடும் கண்டிஷனை பிரேக் பண்ணோம்னா. பட் இன் கேஸ் ஆஃப் வாரண்டி இட் இஸ் சப்சிடரி ஆர் இன்ஃபீரியர் கேரக்டர்.
அடுத்தது transfer of ownership வந்து பார்த்திங்கன்னா ownership on goods cannot be transferred, but in case of warranty ownership on goods can be transferred. Remedy அப்படின்னா இதில் என்னென்னா the affected party can cancel the contract and claim the damages கண்டிஷனில். பட் வாரண்டியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா the affected party cannot cancel the contract but can claim the damage. Okay, so these are the differences between the condition and warranty. And the last one is breach of condition may be treated as breach of warranty. அதாவது violating the condition may lead to breach of the warranty also. Okay, but in case of warranty, breach of warranty cannot be treated as a breach of condition. So these are the long answers regarding lesson number 23, I suppose. Okay, that is Sale of Goods Act 1930, lesson number 21, chapter 21. ஸோ இந்த லெசனை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மாடியூலில் அடுத்த லெசனை பார்க்கலாம். ஷார்ட்லி ஐ வில் கிவ் யூ த இம்பார்ட்டன்ட் 5 marks to be focused. Okay, wish you all the best. We have public exam. Please kindly focus, children. Thank you.